ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தமிழக சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவை உட்கட்சி பூகம்பம் உலுக்கியது. ரிசல்ட் வந்த நாளில் துவங்கிய உட்கட்சி மோதல் இப்போது வரை முடியவில்லை. பழனிசாமிக்கு எதிராக உருவான கிளர்ச்சி படையில் இருந்து ஒவ்வொரு எம்எல்ஏவாக ராஜினாமா செய்துவிட்டு ஆளும் கட்சியான தாவேகாவுக்கு தாவி வருகின்றனர். இதுவரை 2 விஜயபாஸ்கர்கள் உட்பட 6 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த நிலையில் 4 பேர் தாவேகாவில் ஐக்கியமாகிவிட்டனர். 2 விஜயபாஸ்கர்களும் அதிகாரப்பூர்வமாக இணைய இருக்கின்றனர். இந்த நிலையில்தான் 7வதாக அதிமுகவில் இமாலய விக்கெட் விழ இருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது கோவை மற்றும் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவின் முக்கிய முகமாக இருக்கும் SP வேலுமணி இன்னும் சில நாட்களில் தாவேகாவுக்கு தாவ இருக்கிறார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுக எம்எல்ஏக்களின் கிளர்ச்சி படையை வழிநடத்திய SP வேலுமணி ஒரு கட்டத்தில் மீண்டும் பழனிசாமியுடன் இணைந்தார். ஏற்கனவே பறித்த துணை பொதுச் செயலாளர் பதவியை காத்திருப்புக்கு பிறகு மீண்டும் வழங்கினார் பழனிசாமி. ஆனாலும் SP வேலுமணி சமாதானமாகவில்லை. தனது ஆதரவாளர்களுடன் தொடர்ச்சியாக ஆலோசனை நடத்தி வந்தார். அதில் பழனிசாமிக்கு எதிராக ஆவேசமாக பேசினார். எனக்கு பதவி தந்தால் போதுமா? நம்பி வந்த 9 மாவட்ட செயலாளர்களுக்கு பதவி எங்கே? எனக்கு தந்த பதவியை நான் ஏற்க மாட்டேன். சண்முகம் போன்ற பெரிய பெரிய ஜாம்பவான்களையும் கண்டுகொள்ளவில்லை என்று தனது ஆதங்கத்தை கொட்டினார். அப்போது அவரது ஆதரவாளர் ஒருவரும் அதே ஆவேசத்துடன் பேசினார். முன்பு MGR ஜெயலலிதாவுக்காக அதிமுகவில் இருந்தோம். இப்போது வேலுமணிக்காக மட்டுமே இருக்கிறோம். அவர் என்ன முடிவெடுத்தாலும் எங்களுக்கு ஓகேதான் என்று அதிர வைத்தார். என்னை நம்பி பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அவளை கஷ்டப்பட்டவங்க. இப்ப வீரமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், CV சண்முகம் அந்த மாவட்டத்துடைய ஜாம்பவானுங்க கட்சி வளர்ந்தவங்க செலவு பண்ணி அவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுக்கல. நான் வந்து அதிமுகவில் ஆரம்பத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக இருந்தோம். 2வது புரட்சி தலைவர் அம்மாவுக்காக இருந்தோம். இன்னைக்கு நாம் அதிமுக இருக்கோம் சொன்னா அது அண்ணன் SP வேலுமணிக்காக. வேலுமணிக்கு கேவலம்னா அது நமக்கு கேவலம். அவருக்காகத்தான் இந்த கட்சியில இன்னும் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆகவே அவர் என்ன சொன்னாலும் நாம கருத்து சொல்றதுக்கு நமக்கு அரசியல் தெரியாது. அவர் என்ன சொல்றாரோ அதை செவன தலைமையில வச்சு சிறப்பாக முடித்து காட்டுவோம், செய்து காட்டுவோம், உங்கள் முன்னால் நிற்போம் என்பதை ஆனாந்துறை பேரூராட்சி செயலாளர் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேலுமணி நடத்திய மீட்டிங் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவர் இன்று அவசரமாக சென்னை புறப்பட்டார். தனது MLA பதவியை அவர் ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் பின்னர் தாவேகாவில் சேர இருப்பதாகவும் காட்டுத்தீ போல தகவல் பரவியது. கோவை ஏர்போர்ட்டில் இதுபற்றி செய்தியாளர்கள் வளைத்து கேள்வி எழுப்பினர். விட்டா நீங்களே என்ன அதிமுகவை விட்டு போக வச்சிடுவீங்க போல, நான் என்ன பண்ணாலும் உங்ககிட்ட தான் சொல்வேன் என்று நழுவினார் வேலுமணி. ஒரு பரபரப்பு நீங்க தான் பண்ணி விட்டுருக்கீங்க. இல்ல ஏன் அதிமுக நீங்களே வந்து திமுக நீங்களே சொல்றீங்களா? அவ்வளவுதான். நீ வந்து மீடியாவே வந்து அதிமுக நாங்கெல்லாம் இருக்கக்கூடாது முடிவு பண்ணி போடுறீங்களா? காலத்துல நீங்களே பிளாஸ்டிக் போட்டிருக்கீங்க. எதா இருந்தாலும் பத்திரிகை சொல்லுவேன். கோவையிலிருந்து விமானத்தில் புறப்பட்ட வேலுமணி மாலையில் சென்னை வந்தடைந்தார். சென்னை ஏர்போர்ட்டிலும் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது வேலுமணி சற்று டென்ஷனாக பதில் சொன்னார்.
தம்பி ஏத்த என்ன சொல்றது ஒண்ணுமே இல்லையா ஏங்க நீங்களே முடிவு பண்ணிட்ட ஏன் அதிமுக இருக்கக்கூடாதா ஏங்க நீங்களே பிரச்சனை முடிவு பண்ண என்னது அதெல்லாம் உடனே தம்பி நான் முடிவு பண்ணாத கொடுக்கணும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க விடுங்க நான் நீங்களே விடுங்க நானே கூப்பிடுவேன். இதற்கிடையே வேலுமணி வியாழக்கிழமை தாவேகாவில் சேர இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் தரப்பில் சிலர் கூறி வருகின்றனர். ஏற்கனவே இரு விஜயபாஸ்கர்களும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு காத்திருக்கின்றனர். வேலுமணியும் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர்களுடன் சேர்ந்து தாவேகாவில் சேரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை வேலுமணி தாவேகாவுக்கு தாவினால் அதிமுகவுக்கு அது மிகப்பெரிய இழப்பாக இருக்கும். குறிப்பாக கோவை மற்றும் கொங்கு மண்டலத்தில் அக்கட்சி பெரிய சரிவை சந்திக்கக்கூடும். அதே நேரம் வேலுமணி வருகை தாவேகாவுக்கு கூடுதல் பலத்தை சேர்க்கும். கொங்கு மண்டலத்தில் அக்கட்சியை பலப்படுத்த செங்கோட்டையனுடன் சேர்ந்து வேலுமணியும் பெரிய உதவியை செய்யக்கூடும் என்று தாவேகாவினர் கருதுகின்றனர்.